इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்படி 6 கேள்விகள்ல இத்தனை கேள்விக்கு சமாதானம் சொல்லி ஒரு கேள்வி மிச்ச நிக்கிறது. அதான் முதல்ல கேட்டார். என்னது? கிமேகம் தெய்வதம் லோகே கேட்டார். இந்த ஏகம் தெய்வதம்னு கேட்கிறாரு, இது தெரிஞ்சுன்னு கேட்டாரா தெரியாமல் கேட்கிறாரு? தர்மபுத்திரர் வேதத்தை அध्यயனம் பண்ணிருப்பார். ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. அதை தெரிஞ்சுன்னு இருக்காரோ இல்லையா? மறுபடியும் ஏன் கேட்கிறார்? நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் சார், இருந்தாலும் சந்தேகம் போகல. எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம், ஆனா அது ஏன் இப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவத்துக்கு வரலை. ஆனாதான் அனுபவத்துக்கு வராத வரைக்கும் மனசுல கஷ்டம் இருந்துட்டே இருக்கு. நான் ஆத்மஸ்வரூபம்னு சொல்றேன், இருந்தாலும் என் கஷ்டம் எனக்கு என்ன தெரியும். அப்படி லோகத்துல சாஸ்திரியமான கிரகிச்சதான விஷயம் வேறு, அதை அடைய முடியாததான நிலை வேறு. தர்மபுத்திரர் தெரிஞ்சுட்டு இருக்கார், தெரிஞ்சுட்டு அதை மறுபடியும் அதே கேட்டுக்கொண்டிருக்கார். எதற்காக? ஆத்மானுபவம் வரும். அந்த ஆத்மானுபவம் வரணுங்கிறதுக்காக தான் சிரவணம் பண்ணி கொண்டே இருக்கு. அதனால்தான் பீஷ்மாச்சாரியார் சொல்றார், அப்பா உமக்கு தெரியும், மறுபடியும் சவக்கியம் எத்தத்பதமனுத்தமம் அப்படிங்கிற இடத்துல எது தது பதம் அனுத்தமம் கஹா கிம் எல்லாமே அந்த பரமாத்மா தான் சொல்றது. கஸ்மை தேவாய அவிஷா விதேமா அப்படிங்கிறது எழுதுகள். கஸ்மைன்னு வரப்படாது, காயான்னு வரும். என்ன கஹாங்கிறது அகாராந்த சப்தமோ இல்லையா? ராமஹா ராமாய, கஹான்னா காயான்னு சொல்லுவோம். என்ன கஸ்மைன்னு சொல்றீரு? சர்வநாம சப்தம் மாதிரி, சர்வஸ்மை மாதிரி. அப்படியா? அது கஸ்மை இல்லை சார், ஏகஸ்மைன்னா. இந்த ஏகஸ்மைன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஏ விட்டு போயிடுது. வித் ரிசல்ட் கஸ்மைன்னு வந்து நிக்கிறது. கஸ்மை தேவாய அவிஷா விதேமா. அந்த கஸ்மைனா ஏகஸ்மை தேவாய, அந்த ஏகஸ்மைன்னு வந்திருக்கோம் இல்லையா? அப்ப ஏன் கேட்கிறார்? கிமேகம் தெய்வதம் லோகே மறுபடியும் கேட்கிறீரே, அதுவா? தெரிஞ்சது அனுபவத்துக்கு வரல, இல்ல அனுபவத்துக்கு வந்ததோ இல்லையோ அதை கேட்கறதுல இன்னொரு தடவை மறுபடியும் மறுபடியும் அது கேட்டுக்கொண்டே இருக்கணும் மாதிரி. ஆகையால் அதை சொல்லுங்க, அந்த தத்துவத்தை சொல்லுங்க அப்படின்னு முதல் கேள்வி கேட்ட. அதுக்கு சொல்ற, இதானேம் பிரதம பிரஷ்னஸ்ய உத்தரமாக. எந்த ஒரு தெய்வம் உலகத்துல எல்லோருக்கும் ஒரு தெய்வம், எல்லா தத்துவங்களையும் அதிஷ்டானமா இருக்கிற தத்துவம் எது அப்படின்னு கேட்டீரே, அது சொல்ற, பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச பூதானாம் யோக்ய பிதா. பவித்ராணாம் பவித்ரம் யோ, லோகத்துல தூய்மை பண்ணக்கூடியதான தூய்மையாக்கக்கூடியதான பொருள்கள்ல அதை தூய்மையாக்கிறவர். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் சுத்தப்படுத்துறது. பாத்திரம் கருப்பா இருந்ததுன்னா விம் பவுடர் போட்டு தேய்க்கிறேன் இல்லையா? அதை சுத்தப்படுத்துறதா இல்லையா? பாத்திரத்தை சுத்தப்படுத்துறதுன்னா இது. அதே போல வெங்கல பாத்திரமோ இல்லது கிராஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா புளிய வச்சு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்புறம் தேய்க்கிறேன். தங்கம் மாதிரி படப்படான்னு வருது. அப்ப விவகாரம் என்ன? அதை தூய்மையாக்கிறது என்ன? இன்னும் கிராமாந்தரத்துல போனா கீழே மண்ணை வச்சு தேய்ப்பேன், சுத்தமா படப்படான்னு வரும். அப்ப என்ன? மண்ணு சில பதார்த்தத்தை தூய்மையாக்குது. வேஷ்டி இதை கட்டிண்டாச்சு, நாளை காலம் என்ன பண்ணோம்? விஷ்ணுதாசனம் சொல்லிட்டே துவைக்கணும் அப்படின்னு வச்சிருந்தா பழைய நாள்ல. தேய்க்கிறதுக்கு விஷ்ணுதாசனத்துக்கு துவைக்கிறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஸ்நானம் பண்ணிட்டு அது துவைக்கிற சமயத்துல விஷ்ணுதாசனம் சொல்லி குடிச்சு விடுவா, அவ்வளவுதான். இந்த ஜலத்துல வேட்டியை போட்டு நினைச்சு எடுத்துடையனால் அதுல இருக்கக்கூடியதான மாலின்யம் எல்லாம் போயிடும். அப்ப என்ன? ஜலமானது சில பதார்த்தத்தை தூய்மையாக்குறது. பார்த்தோம்னா இன்னும் சில பதார்த்தத்தை தங்கத்துல காப்பர் ஒட்டிட்டு இருக்கு சார், தெரியாம. அதை சுத்தப்படுத்தணும்னா என்னன்னா, தேவன சம்லட்சதே யக்னி
விசுத்தியாமிகாபிவா தங்கத்தை நல்லா உருக்கி அது என்ன பண்றான் உருக்கி அப்படியே உப்ளோவா கீழே விடுறான். அப்ப என்ன தங்கம் மட்டும் நிக்கிறத மற்ற பதார்த்தங்கள்லாம் வரும். ஏன்னா அதுக்கு டிஃபரெண்ட் லெவல்ஸ் மெல்டிங் பாயிண்ட். அதனால அந்த பாயிண்ட் வந்ததுன்னா தங்கம் தனியா வந்துடும். பெருங்காய டப்பா இருக்கு, அது பெருங்காயம் எல்லாம் ஆயிடுது, அந்த டப்பா வேணும்னு ஆசைப்பட்டு அப்ப அத என்ன பண்றதுன்னு அத மண்ணை போட்டாலோ இல்ல கற்பூரம் போட்டாலோ இல்ல ஜலத்தினால எவ்வளவுதான் அலமிட்டு இருந்தாலோ போகாது. அது என்ன பண்ணணும்னு அப்படியே வச்சிடணும். ஒரு 6 மாசம் ஆன பிறகு கொஞ்சம் குறையும்னா என்னடா விவகாரம்னா காத்து அது மேல பட்டு 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 இப்படி தூய்மையாக்க கூடியதான பொருள்கள் பூமி, ஜலம், வாயு, நெருப்பு இத்தனையும். ஆனா அவைகளுக்கெல்லாம் தூய்மையாக்கும் தன்மையை யாரு கொடுக்கிறார்? அதான் பரமாத்மா. பவித்ராணாம் பவித்ரம்யோ. நீங்க எந்த ஒரு நல்ல கர்மா பண்றதா இருந்தாலும் உங்க மனசை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். மனசை டெம்பரரியாக சுத்தமாக்கக்கூடியதான பொருள் அது தர்ப்பம். அதனால தர்பேட் வாசினா தர்பான் தாரைமானா. நீங்க கர்மா பண்ணும் பொழுது என்ன பண்ணுவார்? தர்ப்பங்களை 3 தர்ப்பங்களாவது ஒரு பவித்திரமா பண்ணிட்டு அத வாத்தியார் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுராதான் அவிடாவீரா அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி அட்டத்தை தலையில போட்டு இது போடுவார். இதை விரல்ல போட்டுக்கோ, முதல்ல வெட்டத்தை போட்டுக்கோ அப்படின்னு அதை போட்டுட்டேன்னா அந்த கர்மா பண்ண வரைக்கும் கெட்ட எண்ணம் வராதுன்னு அவ்வளவுதான். அதுக்காக பவித்திரம் போட்டு சில பேர் நான் பவித்திரம் மோதிரமே போட்டு இருக்கேன் சார் தான். இப்போ அவர் என்ன எங்கேயாவது ஒரு ஊர்ல போனால் அப்பொழுது தர்மம் கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் அந்த தர்மத்துக்கு மேல ஒரு முடி போடுற பாருங்க, அது மாதிரி முடி இதுல இருக்குங்கிறதுக்காக பவித்திரத்தை போட்டுக்கிட்டு இருந்தான். இது அதுக்கு சப்ஸ்டியூட் இல்ல. எப்பவுமே இந்த பவித்திரம் போட்டிருந்தாலும் அந்த பவித்திரம் போட்டுக்கணும். அதே போல ஆச்சமனம் பவித்திரத்தை கட்டிட்டு ஆச்சமனம் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுக்கோப்பாங்க. அதோடய குடிக்கக்கூடாது. நியமங்கள் வச்சுட்டு இருக்க. இப்படி சில பதார்த்தங்கள் தர்ப்பமானது மனுஷனுக்கு பவித்திரத்தை கொடுக்கும். அதனால தர்ப்பத்துல உட்காரணும், தர்பாசனம் போட்டு உட்காரணும். தர்பான் தாரைமான தர்பேட்வாதீனா 3 தர்ப்பங்களாவது கொடுக்கணும். தர்பேட்டு புளோரல் இருக்கு, வாத்தியார் 2 தான் கொடுக்குறார். அது கட்ட தர்பையா கொடுக்குறார். நீங்க வேற பக்கத்துல வச்சுக்கிற மாமி பக்கத்துல அது மேல உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். கால குத்துறது சார் இருக்கிறோம் பண்றதுக்கு. இப்படி லோகத்துல சில பதார்த்தங்கள்லாம் நமக்கு தூய்மையை கொடுக்கிறது. ஆனா அந்த பதார்த்தங்களுக்கு தூய்மையை கொடுக்கக்கூடியதான பொருள்களுக்கு தூய்மையாக்கிறது எது? அதான் பரமாத்மா. பவித்ராணாம் பவித்ரம்யோ. லோகத்துல இந்த வியாக்கரணம் வாசிவார், அதே போல மீமாம்ச வாசிவார். எஸ்ட வியாபுருதே வாச்சம் எஸ்ட மீமாம்சதே அத்வரம் தாவுபவ புண்ணிய கர்மான பந்தி பாவன பாவனா அப்படின்னு நம்ம கல்யாணத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்னு உட்காரோம் இல்லையா? முதல் பந்தி, 2வது பந்தி அப்படின்னா இந்த பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறது சரியில்லை. என்ன பண்றது? உட்கார்ந்து சாப்பிட்டோம்னா ஒருத்தருடைய பாபம் இன்னொருத்தருக்கு போயிடுமா. ஆசனா சயனா தியானா சம்பாஷா சகபோஜனா ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டோமே ஆனால் ஒரு பாபம் ஒருவருக்கு போடுறோம். அதனால ரொம்ப பெரியவா இருப்பா, எனக்கு ஒரு மூலையில போட்டுருங்க, நான் சாப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்னா 4 பேர்ல உட்கார்ந்தா ஒருத்தர் பாபம் ஒருத்தருக்கு வரும். இப்படி அந்த பாபமானது இல்ல, அங்க இருக்கிற எல்லோருடைய பாபத்தை போக்குறவர் யாரு? அதுல ஒரு புண்ணியம் பண்ணி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவர், ஒரு 10 காயத்ரி பண்றவர். அப்படி இருப்பாரையானால் அவர் அத்தனை பேர் பாபமும் அவர்கிட்ட வந்து சேர்ந்து அதை பொசுக்கி விடுவார், சரியா போயிடும். ஆனா அது மாதிரி இருக்கிறவர்களை அவளை தூய்மையாக்குறவா யாரு இருந்தார்? அவளை தூய்மையாக்குறவர் வியாக்கரண வாசிவா, மீமாம்ச வாசிவா. எஸ்டம் வியாபருதே வாஜம் எஸ்ட மீமாம்சதே அத்வரம். அப்படி பூர்வ மீமாம்சைக்கும் இந்த வியாக்கரணத்துக்கும் அவ்வளவு சாவோ புண்ணிய கர்மானம் பந்தி பாவன பாவனோ. அப்படி மனுஷால் எல்லாருமே பாவம் பண்றா. பாவம் பண்ணின பிறகு பாவம் போகணுங்கிறத கங்கையில போய் குடிக்கணும்னு உங்க ஆத்துல ஸ்நானம் பண்ணும் பொழுது தினந்தோறும் வாளியில ஜலம் இருக்கா இல்லையா? அதுல நம்ம என்ன பண்ணோம்? கங்கை யமுனை தெய்வ கோதாவரி நம்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் குரு அப்படின்னு அந்த ஜலத்துல பிரார்த்திச்சுட்டு அதை ஸ்நானம் பண்ணல. கங்கையில ஸ்நானம் பண்ண போல கங்கை கங்கேது யோ புரியா யோஜனானாம் தத்தை ரவி அப்படி
அப்படின்னு எத்தனை வயது இருந்தாலும் கங்கா மாதாவை நினைச்சாலே புண்ணியமா. அப்படி அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணினா ரொம்ப புண்ணியம். இப்படி உலகத்துல இருக்கிற மனுஷாலாம் ஒரு கங்கையில ஒரு கும்பமேளா நடந்ததுன்னு வச்சுங்களேன், கோடிக்கணக்கான மனுஷர் போய் கங்கையில ஸ்நானம் பண்ற அத்தனை பேரும் அவருடைய பாபத்தை கங்கை கொடுக்கும். அப்ப அந்த கங்கைக்கு பாபத்தை போக்குறவன் யாரு சார்னார்? ஒரு ஆத்ம ஜானி. ஒரு ஆத்ம ஜானி அங்க வந்து கிட்ட இருந்தாலும் அவருடைய காத்து மேல வந்து எல்லா பாபமும் போயிடும். அப்படிப்பட்டதான ஆத்ம ஜானிக்கு அந்த சக்தி எங்கே சார் இருந்தது? அவர் இதயத்துல பரமாத்மா இருக்கு. பவித்ராணாம் பவித்ரம் யோ. அதே போலயே மங்களானாம் மங்களம். அதுல நல்லது நடக்கணும், வீட்டை எப்பொழுதுமே நல்லது நடக்கணும், நல்ல வார்த்தை கேட்கணும், நல்ல எண்ணங்கள் வரணும். இது முதல்ல. நம்ம தேசத்துல வீடுன்னா அது ஒரு தனி ஒரு சுரூபம், ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஹவுஸா ஹோமாங்கிறான், தெரியல. ஐடியல் ஹோம்ங்கிறான். நான் பார்த்தது ஓல்டேஜ் ஹோம். அதுக்கும் ஹோம் தான் பேர் வச்சிருக்கான். அந்த ஹோம்னு எப்படி இருக்கணும்? மனுஷனுக்கு மனசு நிம்மதி இருக்கணும். இது நிம்மதியா இருக்கணும்னு இருக்கிறதுக்காகத்தானே ஒரு வீடுன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த நிம்மதிங்கிறது எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள போனதுமே ஒரே கவலையா இருந்ததுன்னா எல்லோரும் கவலைப்பட்டு இருந்தா என்ன லாபம்? எல்லோருடைய மனசுலயும் ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு. ஒரு கவலையும் எனக்கு வரப்படாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம சிலதெல்லாம் பண்ணியிருக்கோம். என்னது? முதல்ல வீட்டுக்கு முன்னால தோரணம் கட்டு, மாவில தோரணங்கள் கட்டு. பண்டிகை இன்னைக்காவது முன்னாள் நாள் மாவிலை தோரணம் கட்டும். வீட்டுக்கு முன்னால இந்த வாசப்படி இருக்கா இல்லையா, அந்த வாசப்படியில மஞ்சள் குங்குமம் இடணும். பண்றாள ரொம்ப பேர் பாருங்க. அது என்ன, அது நன்னா இல்லை சார். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்ல போய் ஒட்டி விடுறாங்க. மஞ்சள் குங்குமம் இதுன்னு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இடுவாங்க. இந்த மஞ்சள் குங்குமம் இடத்துல அதுதான் மங்களமான பதார்த்தங்கள். யாராவது குங்குமத்தை மிதிப்பாடா? இன்னும் ஒண்ணும் தெரியாதவா கூட தாண்டி போறாள தவிர மிதிக்கிறாளா? மஞ்சள் கிழங்க தூக்கி போடுற காலால பால் மாதிரி வீசுறாளோ? ஏன்? ஒரு பைசா கீழே விழுந்துன்னா அது வந்து கண்ணுக்கு ஒத்துட்டு எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறானே தவிர அது வேண்டாம்னு மிதிச்சுட்டு போறானோ இல்ல பாருங்க. ஏன்? அதுல இன்னும் மாங்கல்யம். சில பதார்த்தங்கள்லாம் மங்கள பதார்த்தங்கள், வெற்றிலை, அதே போலயே பாக்கு, இதெல்லாம் கீழே போடக்கூடாது, பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சள் கிழங்கு இவைகள்லாம் மங்களமான பதார்த்தங்கள். இந்த மங்களமான பதார்த்தங்கள் இருக்க, அதுக்கு மாங்கல்யம் யாரு கொடுத்தா? அது மங்களம்னு உங்களுக்கு யாரு சொன்னா? இது நல்ல பதார்த்தம், இந்த காலால விதிக்க விடாது, காலால தட்டி விடப்படாது அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அது வழக்கம் சார்ந்த. அதான் அந்த மாங்கல்யம் கொடுத்தது பகவான். அப்ப எனக்கே சார் கொடுக்கலன்னா உங்களுக்கும் கொடுத்துருக்கோம் சார். நீங்க காயத்ரி பண்ணீங்கன்னா நீங்களும் கொடுக்க. நம்ம ஏதாவது ஒரு 4 மந்திரத்தை ஜபம் பண்ணினா வரும். இந்த ஜபம்ங்கிற கான்செப்டே இல்லாம போயிடுது. பார்த்தீங்களா, மணிக்கணக்காக பகவன் நாமாவை ஜபம் பண்ணுவா, பகவன் நாமாவை பாராயணம் பண்ணுவா, எழுதுவா, அதெல்லாம் இருக்கு தேசத்துல போயிடுது. ஆனா அந்த மங்களமானது யாரு? பரமாத்மா கொடுத்தார். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆய மங்களானாம் ச மங்களம் தெய்வதம் தேவதானாம் ச. உலகத்துல எந்தெந்த யாரார தேவதைன்னு சொல்றோ அத்தனை தேவதைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான சைத்தன்ய விக்கிரகம் இவர். நான் யார சொல்லிட்டு இருக்கேன்? பார்வதி சூனு ஆரம்பிய பவன சூனு பரியந்தம். பார்வதி பிள்ளையான கணபதியில இருந்து ஆரம்பிச்சு வாய பகவான பிள்ளையான ஹனுமார் பரியந்தம். ஏன்னா இங்க இருந்து கணபதி சதுர்த்தியில இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் அந்த ஹனும ஜெயந்தி வரையும் அத்தான பண்டிகைகள் இருக்கு. அத்தான பண்டிகைகள்ல எல்லாமும் நைவேத்தியமா பண்ணி சாப்பிடுறோம் நம்ம. ஆனா அத்தனை பதார்த்தங்களும் என்ன? அவைகளுக்குள்ள இருக்கிற தெய்வம் பரமாத்மா ஒருவர் தான். தெய்வதம் தேவதானாம் பூதானாம் யோக்ய பிதா. எல்லா பிராணிகளுக்கும் அழியாததான ஒரு தத்துவம். அதோட மட்டுமல்ல, பிதா எல்லாரையும் உண்டு பண்ணிருக்கு. பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய. பகவத்கீதை சொல்லும் பொழுது ஒவ்வொரு பிராணியும் பிறக்கணும்னா அதன் வழியா அந்த பிராண சக்தியாக அவர் தான் இறங்கி வந்தார். நம்ம என்னமோ ஏதோ அவர் தான் சாட்சாத்தாகவோ பரம்பரையாகவோ எல்லாரையும் உண்டு பண்ணியது சாட்சாத் பரமாத்மா. ஆகிய நீங்க எந்த தெய்வம்னு கேட்டேல, இந்த சைத்தன்யம் இவர் தான் எல்லாவற்றையும் பவித்திரமாக்குறது.
இவரால் தான் எல்லா பொருள்களும் சிலது மங்களமாக இருக்கிறது. எல்லா தெய்வங்களுக்கும் இவர்தான் தெய்வத்தை கொடுத்தது. பூதானாம் யோக்ய பிதா. இப்ப பாருங்க, பவித்ராணாம் பவித்ரம், பாவனானாம் தீர்த்தாதீனாம் பவித்ரம். அதான் சிலது தீர்த்தம், பூமி, வாயு, ஆகாது, நெருப்பு இவைகள்லாம் தூய்மையாக்குறது. அவைகளுக்கு தூய்மையாக்கும் சக்தியை கொடுத்தது பரமாத்மா. பவித்ராணாம் பவித்ரம். பரமஸ்து புமான் தியாதா. பரமாத்மா அவரை தியானம் பண்ணினோமையானால், எப்படி தியானம் பண்றது? வேதாத்தியனம் பண்றதுனாலையும், விரதாதிகளை பண்றதுனாலையும், உபவாசத்தை அனுஷ்டானம் பண்றதுனாலையும், அவருடைய நாமாவை சொல்றதுனாலையும், இப்படி திருஷ்டா கீர்த்திதா, வாயால் அவர் நாமாவை சொல்லி, துதா விஷ்ணுதாஸ்நாமத்தை படிச்சு, சம்பூஜிதா விஸ்வஸ்மை நமஹ விஷ்ணவே நமஹ வடக்காராய நமஹ அப்படின்னு துளசி ஜலங்கள்னால அவர் அர்ச்சனை பண்ணி, திருஷ்டா அவருடைய நாம அவருடைய விக்கிரகாதிகளை அலங்காரத்தை பார்த்து, கீர்த்திதா அவருடைய வாயால புகழ்ந்து, துதா சம்பூஜிதா ஸ்மிருதா பிரணதா கீழ் விழுந்து சேவிச்சு, பாப்மனஹா சர்வான் உன்மூலயதி உங்களுக்கு நீங்க பண்ணியதான சகல பாபங்களையும் போக்குறார். இது பவந்திரம் பரமம். தர்மசாஸ்திரங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? சில பாவங்களுக்கு பிராயச்சித்தம் உண்டு. இதை பண்ணிட்டோம்னா அந்த பாவத்தை போக்கி கொள்றதுக்கு பிராயச்சித்தம்னு உண்டு. பிராயச்சித்தம்னா சாரிங்கிற இடம். தெரியாம ஒருத்தர் காலம் மதிச்சு விட்டாள், அவன் கையை எடுத்து விடான் முதுகுல போடுறதுக்காக. சாரி சார்னா என்ன பண்றது? தலை அவனுக்கு காலம் இன்னும் வலிச்சுட்டு இருக்கு. இதில் நீங்க சாரின்னு சொன்னதுன்னா அவன் எப்படி நிறுத்திவிட்டானோ, அதே போல நம்ம பாவம் ஏதாவது பண்ணிட்டு அதனுடைய எஃபெக்ட் நம்மளுக்கு துன்பம் நமக்கு வரத்துக்கு முன்னால இன்னொரு கர்மாவை இன்டர்வோஸ் பண்ணிடையானால் அந்த துன்பம் குறையும். அதுக்குதான் பிராயஷ்சித்த கர்மான்னு. பிராயா கர்மாவை செய்த பிறகு சித்தம் அப்ளையிங் யுவர் மைண்ட். பிராயஷ்சித்தம்ங்கிற பதத்து சம்ஸ்கிருதத்துல நீங்க எது எது வேணுமோ அந்த பதத்திலேயே அதுக்கு ஆன்சர் இருக்கு. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதானே. பிராயஷ்சித்தம்ங்கிற பதத்துக்கு இதான் அர்த்தம். ஆனா எல்லாமும் எல்லாத்துக்கும் உண்டா பிராயச்சித்தம்? சிலதுக்கு பிராயச்சித்தம் இருக்கு, சில கர்மாக்களுக்கு பிராயச்சித்தம். என்ன கர்மாக்களுக்கு பிராயச்சித்தம் இல்லை? பஞ்ச மகாபாதகங்களுக்கு பிராயச்சித்தம். அந்த மகாபாதங்கள் பண்ணினவா தெரியாம பண்ணிவிட்டான் சார். எப்பவுமே பாருங்க, சிலது பண்ணும் பொழுது நமக்கு அதனுடைய விளைவு என்னன்னு தெரியாது. அது தெரியாத பண்ணிவிட்டோம், அதுக்கப்புறம் கஷ்டப்படுறோம். சில சந்தர்ப்பத்துல பண்ண வேண்டியதான சூழ்மை வந்துருச்சு. அப்படி ஒரு இக்கட்டான நிலை பண்ணிவிட்டேன், என்ன பண்றது? அதுக்கு பிராயச்சித்தமே இல்லைன்னு எப்படி சார் டூமுடுன்னு சொல்லலாமா? எங்க சாஸ்திரம் சொல்ல அபிஷேக் சுதுராச்சார பஜதே மாம் அனன்யதா சாதுரேவ சமந்தவ்ய சமயக் வியவசித்தோவிதா. எப்படிப்பட்டதான பாப கர்மாவை செய்த போதிலும் என்னை இதயத்தை குளிர நினைத்தேயானால் அதை எல்லாவற்றையும் போக்குகிறேன் அப்படிங்கிற பதம். இப்படி பண்ணிவிட்டேன், அதுக்கெல்லாம் பிராயச்சித்த தர்மசாஸ்திரம் சொல்லலையே, எப்படி சார் பண்றதுன்னு. அதுக்கு தர்மசாஸ்திரத்துல சொல்லல, தரக சமயத்துல அங்கே சொல்லியிருக்கு. ஏன்னா அதுவும் வேதத்தின் ஒரு பாகம் தானே. என்ன சொல்லியிருக்காருன்னா, தீவிரமான வியாதி வந்தாலோ மகாபாதகங்கள்னால வியாதி வந்தாலோ அதை போக்க முடியலன்னா என்ன பண்ணணும்னு சில நாட்கள் விஷ்ணு சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கும். அதனால்தான் நம்ம தேசத்துல சம்பிரதாயம் என்ன பண்றது, தினந்தோறும் விஷ்ணு சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு ஒரு வழக்கம். எவ்வளவு பெரிய பாபம் பண்ணினாலும் சரி, அது இவ்வளவு தெரியாது. அந்த பகவானுடைய நாமாவை சொல்லிக் கொண்டே இருந்தா போயிடும். ஏன்னா விஷ்ணு சாஸ்திரத்துல இருக்கிற நாமாக்கள் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டதான நாமாக்கள். ஆகையால் அது சொல்லிக்கொண்டே இருக்கா கொஞ்சம் நாளைக்கு போறது. ஆகையால் பவித்ராணாம் பவித்ரம் யோ. அதே போலயே சம்சார ஹேது பூதம் புண்ணியா புண்ணியாத்மகம் கர்மா. சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிற புண்ணியா புண்ணியாத்மகமான கர்மா. இப்ப சொன்னேன், பிறவைக்கு காரணம் என்ன? கர்மா. அந்த கர்மா எப்படி இருக்கு? புண்ணிய கர்மாவா இருக்கு, பாப கர்மாவா இருக்கு. நம்ம கலந்து கலந்து பண்ணியிருக்கோம். அதுதான் சிலது நல்லது வருது, சிலது கெடுதல் வருது. பாருங்க, பணக்காரனா இருக்கிறதுக்கு வேற கவலை வருது, ஏழையா இருக்கிறவனுக்கு பணம் இல்லையேன்னு கவலை. அதுல எது வசத்தின்னா அவனுடைய துன்பம் தான் வசதிங்கிறான். பல்வலி வந்தவன் சரி, வேற தலைவலி கால்வலி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பல்வலி இருக்கே அப்படிங்கிறான். நகைச்சிட்டு வந்தவனை கேட்டு பாருங்க, அது நான் தானே சார், உங்களுக்கு என்ன அது வலிங்கிறான். அவனவனுக்கு அவனை வசதியா இருக்கு. அதே போலயே
எந்த துன்பமும் போகணுமே ஆனால் இந்த சம்சாரத்துல நீங்க எப்படி இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, பிறந்ததே கஷ்டம். இந்த சம்சார துக்கத்துக்கு பந்தத்துக்கு ஏதுபூதமான காரணமானது புண்ணியா புண்ணியாத்மகம் கர்மா. தற்காரணஞ்ச அஜானம். தெரியாததுனால எத்தனையோ கர்மாக்களை பண்றோம். சர்வம் நாசயதே, எல்லாவற்றையும் அழிக்கிறார். எப்படி? ஸ்வயாதாத்ம்யஞானேனா. எப்படி சார் போக்குறார்? அவருடைய உண்மையான அறிவை உபநிடதங்கள் வழியாக அறிந்து கொண்டார். இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், அவர் அப்படி அப்படி ஸ்ரீரங்கத்துல ஆனந்தமா படுத்துட்டு இருக்காரு சார். ரைட், தியானம் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்கு ஒரு பலம் உண்டு. காசு கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், சௌக்கியமா இருக்கலாம், அதெல்லாம். ஆனா மோட்சம் வேணும்னா எப்படி? அவருடைய யாதாத்மிய ஞானம், உபனிடத்துல சொல்லியிருக்கக்கூடியதான அறிவை அறியணும். அதான் யாதாத்மிய ஞானேன இதுவா பவித்ராணாம் பவித்ரம். எப்படி சொல்லி ரூபம் ஆரோக்கியமந்தாம்ஸ்ட போகாம்ஸ்தைவானுஷங்கிகான் ததா தித்யாயதோ நித்யம் அபவர்க்க பிரதோ ஹரிஹே. ரூபம் ஆரோக்கியம், பார்க்கறதுக்கு அழகான ரூபம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு சார். உடம்பு முழுக்க ஒரே வியாதி. 10 மாத்திரை போட்டுக்கிறோம். என்னடா இது தலைவலிக்கு, இது கால் வலிக்கு, இது மாத்திரை சாப்பிட்டதுனால சைடு எஃபெக்ட் வராம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் 1 எத்தனை போட்டுக்கிறோம். ஆரோக்கியம், நோயற்றதான ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தா, அதை விட மருந்து கிட்டையே போகாம யார் இருக்கானோ பிரதமோதயம் யோகிஷக்கு. அந்த பரமாத்மா இருக்காரு, அவருடைய அறிவு இருந்தா போறோம், அவருடைய அனுகிரகம் இருந்தா போறோம், ஒண்ணும் வேண்டியது இல்லை. ஆயா அப்படி ஆரோக்கியம். அதுக்கப்புறம் அர்த்தாஷ்ட, அர்த்தம் பொருள்கள் நமக்கு எப்ப எது வேணுமோ அது. அதுக்கப்புறம் போகாம் ஸ்டைவானுஷங்கிகான், பொருள்கள்லாம் இருக்குதார், ஆனா இப்ப நம்ம கிட்ட இல்லைங்கிறோம். அது இல்ல போகம், அதை அனுபவிக்கணும். எது இருக்கோ அப்ப அனுபவிக்கணும். ஒரு யானம் இருக்கணும், ஒரு காரு, ஒரு சோஃபா, ஒரு ஃபேனு, ஒரு ஏசி, இப்படி எல்லாம் சொல்லணும். வேணுமா அவள் ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை அப்பப்ப வாங்கியிருக்கார் யாக்கியவர்கர். இவ்வளவு தெரியல அவருக்கு, கணக்கே பண்றது இல்லைட்டார். வீட்டுல காசை எண்ணி வைக்கிறதே கணக்கு கிடையாது. வந்ததா போச்சா ஏதோ போயிட்டு இருக்க கேட்டார். அவருக்கு ஆத்ம ஞானத்தை விசாரணத்திலேயே டைம் இருக்கு, இது எங்கே போறது? அப்புறம் என்ன பண்ண, ஒரு நாளைக்கு சன்னியாசம் வாங்கிக்கிறேன், அந்த இருக்கிறதெல்லாம் 2 சரி பாதியா கூறு போடுன்னு போட்டு, ஒரு பாதி காத்தியாயினிக்கு கொடுக்குறேன்னு, ஒரு பாதி மைத்திரிக்கு கொடுக்குறேன்னு. காத்தியாயினி அம்மா என்ன சொன்னாங்க? ஒண்ணும் சொல்லல. கேட்டார். அந்த அம்மாவை கேட்டாதானே சொல்றதுக்கு. ரொம்ப பேர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கல. அந்த அம்மாவை பத்தி ஒண்ணுமே கேட்கல. மைத்திரியை கேட்டார், மைத்திரியை கொடுக்குறேன்னார், மைத்திரி இப்படி சொன்ன. அந்த அம்மா பதிலே சொல்லல. மைத்திரி என்ன பண்ணினா, இத்தனை காசையும் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்றேல, சந்தோஷம் தான், ஆனா இந்த காசுனால எனக்கு மோட்சம் வருமானு கேட்டேன். இத்தனை நாளா நீங்க சொல்லிட்டு இருக்க, ஒரு மானிட பிறவியில ஒரு மனிதன் அடைய வேண்டியது மோட்சம், அதை தவிர உயர்ந்ததான ஒரு பலம் இல்லை. ஆகையால் அதற்காகத்தான் முழு முயற்சியாக அவன் வேலை செய்யணும். அப்படி இல்லை சொல்லிட்டேன். இதை கேட்டவரை இப்ப என்னடா காசு கொடுத்துட்டு நான் போறேங்கிறத, நீங்க கொடுக்குற இந்த காசுனால எனக்கு மோட்சம் வருமா கேட்டேன். என்ன சொல்ற? அமிர்தத்வஸ்தேனா, ஆசைப்படாத, மோட்சத்துக்கு காசால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்படி சொல்லு? அப்ப அந்த காசு எனக்கு எதுக்கு? எதைவ உபகரணவதாம் ஜீவிதம் ததைவதே ஜீவிதம் சியாது. உபகரணங்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதான பொருள்கள் இருக்கு, அதோட ஒரு வாழ்க்கை இருக்கலாம். அப்படின்னு இருக்கலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்றா பாத்தீங்களா? இப்ப இது ஒரு புது கான்செப்ட். என்ன குவாலிட்டி தெரியல. எதை பண்ணப்படாதோ அதை பண்ணிட்டு இருக்கான். லெதர் ஷூஸ், லெதர் ஹேண்ட்பேக், என்ன லெதரை தொட்டா கையால பண்ணணும்னு இருக்கு. என்னன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கிறான். என்ன பண்றதுவா இருக்கும்? கையில செல்போன், அதுக்கு ஒரு லெதர் கவர். எது வேண்டாம், எது பாபமோ எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கிறோம் நம்ம. என்னன்னா அழகான வாழ்க்கைங்கிறோம். தெரியல இவனுக்கு எப்படி இருக்கணும், என்ன ஏதுங்கிறது தெரியாம இருந்துட்டு இருக்கான் கோடு. அப்படி உபகரணவதாம் சொகுசான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கலாமே ஒழிய காசுனால மோட்சத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்ட்டு.
அப்ப அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு எது வேணுமோ அது இல்லாத காசு, அது கொடுக்காத காசு எனக்கு எதுக்கு வேண்டாமோ, எது உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லிட்டு போக மாட்டேன், எந்த பிரம்ம ஞானம் உங்களுக்கு தெரியுமோ அது சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மேல சொன்னான்னு கதை போறதுன்னு வச்சுங்களேன். இப்ப இது விஷ்ணுதாரணம் இல்ல, பிரதாரணிகம். ஆயன் ததாதித்யாயதோ நித்யம் போகாம்சைவ ஆனுஷங்கிகான், ஆனுஷங்கிகமான பிராசங்கிகமான சில போகங்களும் வரும். அதே போல ததாதித்யாயதோ நித்யம், நித்தியமும் தியானம் பண்றதுனால இவைகள்லாம் பகவான் நமக்கு கொடுப்ப. அபவர்க்க பிரதோ ஹரி, அதோட அபவர்க்கம், அபவர்க்கம்னு சொன்னோமையானால் மோட்சம்னா இந்த மோட்சத்தையும் நமக்கு அளிப்பார் பரமாத்மா. ஆகையால் நீங்க பவித்ராணாம் பவித்ரம் யோன்னு சொன்னீங்க, பரம பவித்திரமான ஞானேன சதுகம் பவித்திரம் இஹ வித்யதே, இந்த உலகத்துல ஞானத்துக்கு தகுந்ததான வேற பவித்திரமான பொருள் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்டதான ஞானமும் பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். ஆகையால் யாரு தெய்வம்னு கேட்டீங்களே, பவித்ராணாம் பவித்ரம் ஓ அப்படின்னு இதுக்கு மேல் பாகம் இருக்க. இத